ப்ரோ இப்ப என்ன கொஸ்டின்னா, இப்போ நீங்க எல்லாம் போன் வச்சிருக்கீங்களா எல்லாருமே? சோ போன் இருக்கும்போது நம்ம எல்லாரும் கேம்ஸ் விளாடுவோம்ல. சோ அந்த மாதிரி என்ன கேம்ஸ் நீங்க வந்து விளாடுவீங்க ரொம்ப? ஃப்ரீ ஃபயர். எதனால அந்த கேம் விளாடுறீங்க? அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ப்ரோ. இனிமே அடிக்க நமக்கு அந்த ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை வச்சு அடிச்ச விளையாட எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு வெறி அடிச்சாலும் வெறி. அதனால அந்த கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ப்ரோ. உங்களை அடிச்சாங்க எங்க கோபப்பட்டு மறுபடியும் ரூம் வச்சு கூப்பிட்டு அடிப்போம் ப்ரோ. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ அவ்வளவு. சரி ப்ரோ, உங்களுக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்? உங்க நேம் சரவணன். பேசுறா. என்ன கேம்? ஃப்ரீ ஃபயர் தான் நானு. ஏன் அந்த கேம் அதுல என்ன இருக்கு அப்படி விளையாடுறீங்க? ஜாலியா இருக்கும் விளையாட. அதாவது ஃப்ரெண்டு இருந்தா ஃப்ரெண்டு விளையாண்டுட்டு ஜாலியா என்ஜாயா இருக்கும். அவ்வளவுதான். ப்ரோ உங்களுக்கு என்ன கேம்? ஃப்ரீ ஃபயர் தான். நேம் யாசின் நேம் பேரு. அது விளையாடும் போது கொஞ்சம் ஜாலியா இருக்கும், டைம் பாஸ் நல்லா போகும்னு. அதனால அப்படியே விளையாண்டு பழகி போச்சு. இப்ப சும்மா நேரத்துல உட்காந்து விளையாடுறோம், அது டைம் போறதே தெரியாதுன்னு. அதனால டைம் பாஸ்க்கு அப்படியே விளையாண்டு பழகி. அதனால நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க. அதுல அப்படி என்னதான் இருக்கு? ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும்ல. ஆமா, 4 பேரு நம்ம சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி தோத்துட்டா அவங்க ரூம் மேட்ச் கூப்பிட்டாலும் அது மாதிரி விளையாடுறது தானே, அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு. ஆனா உங்க ஃப்ரெண்டே உங்களை அடிச்சிருவாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்டுக்குள்ள அடிச்சா அது வேறனே, மத்தவங்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்க தப்புது. அதனால அப்படியே ரூம் மேட்ச் கூப்பிட்டு அடிக்கிறது இது மாதிரி தானே. ஒன்னா சேர்ந்து வேற ஒன்னு அடிச்சிருவீங்க. அவ்வளவுதான்.